ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. ஸோ இன்னைக்கு 2026 வந்துட்டு இந்த எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட்டணியை பற்றி பேசுவாங்க. இந்த கூட்டணியை பற்றி பேசும்போது மூணு விஷயங்களை தெளிவாக பேசிக்குவாங்க. ஃபஸ்ட்டு இந்த தொகுதியை பிரிக்கிறது. ரெண்டாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பணம். மூணாவது இந்த மாநிலங்களவையில் ஒரு எம்பி சீட் இருக்கும். அது ராஜ்யசபா எம்பின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்யசபா எம்பியை ஒரு கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா, இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எம்எல்ஏ அந்த தொகுதியாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 20 சீட்டில் ஒருத்தர் உள்ளே வர்றாருன்னா, ஒரு கட்சிக்கு பங்கீடு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 20 பேரும் ஜெயிச்சு உள்ளே வந்தாங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த எம்பியை கொடுக்க போகிறாங்க. இந்த எம்பியாக செலக்ட் பண்ண போகிற பர்சன் ஆல்ரெடி எம்எல்ஏவாக இல்லாத ஒருத்தராக ரேண்டமாக இருந்தால் சூஸ் பண்ணுவாங்க. அதுவும் லேட்டராக தான் தெரிய வரும். ஸோ இந்த ராஜ்யசபா எம்பி இதை எப்படி சூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட அதிகாரம் என்ன, அவங்களுக்கான செலவு என்ன, அவங்களோட அலவன்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு சிஸ்டம் இருக்குது, ரெண்டு அமைப்பு இருக்குது. ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவில் மொத்தம் 245 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 245 பேரில் 12 பேரை நம்ம பிரசிடென்ட் டைரெக்டாக சூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த 12 பேரை தாண்டி இருக்கிற 233 பேரும் அந்தந்த ஸ்டேட்டில் ஜெயிச்சு வந்த கட்சிகளோட பிரதிநிதியாக வருவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற செலெக்ஷன் ப்ராசஸ். இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்குவோம். இதில் ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் எம்பியாக நாமினேட் பண்ணுவாங்க. அது கூடவே இன்னொருத்தரையும் நாமினேட் பண்ணுவோம். ஒரு போஸ்டிங்க்கு 2 பேரை நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சம்டைம் இல்லை அப்படின்னா ஒருத்தரை மட்டுமே செலக்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது ஒருத்தரை மட்டும் போகிறாருன்னா அவங்க அந்த அன்ன போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போட்டியின்றி தேர்வு பண்ணக்கூடிய ஒருத்தரை நேரடியாகவே எம்பியாக போயிடுவார் ராஜ்யசபாவுக்கு. போட்டி போட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங் சிஸ்டம் வைப்பாங்க. அது சட்டமன்றத்தில் மறைமுகமாக ஓட்டிங் சிஸ்டம் வைப்பாங்க. இவரை நாமினேட் பண்ணி ஒரு கட்சியும், இன்னொருத்தரை நாமினேட் பண்ணி ஒரு கட்சியும் சொல்லுவாங்க. இதில் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஓட்டிங்கில் யார் ஜெயிச்சு வின் பண்ணி வராங்களோ அவங்கள ராஜ்யசபா எம்பி சீட் அலோகேட் பண்ணி அவங்க டெல்லிக்கு அனுப்புவாங்க. இந்த வேலையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க அங்கே ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அந்த ராஜ்யசபாவுக்கு போகும்போது அவங்களுக்கான அதிகாரம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநில பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்கும். அதில் யார் யாரெல்லாம் அடங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ், பொது சுகாதாரம்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, மெடிசின்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் இந்த நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியோட நிர்வாகம், மருத்துவம், கல்வி, அதுக்கப்புறம் இந்த மது பயன்பாடு, அதோட விற்பனை, இந்த லிஸ்டெல்லாம் மாநில பட்டியலில் இருக்கும். இந்த மாநில பட்டியலில் இருக்கிற லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நேரடியாக ஒரு கரெக்ஷனை பண்ண முடியாது. அவங்க மாநிலத்தோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பிங்களுக்கு ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்சஸோ இல்லை கரெக்ஷனோ இங்கே கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்க. இல்லை இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது, இதனால ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நிறுத்தி வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இதுதான் அவங்களோட மேஜர் ஒர்க்கு. இவங்களோட மேஜரான ஒர்க் இதுதான். மற்ற ஸ்டேட்லேயும் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது முன்னேற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நம்ம ஸ்டேட்டுக்கு ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதையும் மோஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. இது அவங்களோட அதிகார பகிர்வும், அவங்களோட வேலையும், அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. இந்த அலவன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சேலரி ஸ்ட்ரக்சரில் ஒரு மாதத்துக்கு பேசிக் சேலரின்னு சொல்லி 1,24,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தொகுதிக்கான அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 87,000 அவங்க கொடுப்பாங்க. அதர் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 75,000 கொடுப்பாங்க. இது போக டெய்லி அலவன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 2,500 கொடுப்பாங்க. இது ஒரு செஷனுக்கும் அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா ஒரு செஷனுக்கு 2,500 அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அது போக இவங்களுக்கு ஒரு வீடு அலோகேட் பண்ணிடுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு காரும் கொடுத்துருவாங்க. கூடவே வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே அவங்களே பே பண்ணிடுவாங்க.
இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா எம்பிங்களுக்கும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான். பட் மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான சலுகைகள்லாம் இருக்கும். அது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். இது வரைக்கும் ராஜ்யசபா எம்பிஸோட வேலை, அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட சம்பளம் என்ன, அவங்களோட அதிகாரம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயில்டாக சொல்லணும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.